ஓம் சக்தியில ஒரு ஏழை பையனுக்கு அம்மா இப்படி அருள் பார்க்கிறாங்க பாருங்க. அந்த பையனுக்கு பிறந்ததுல இருந்த இருதய வளர்ச்சி இல்லைங்க, 10வது ஈரலும் வீக்கம். இந்த நிலையில அம்மா ஆலயத்திற்கு இருமுடி கொண்டு வந்து இருமுடி செலுத்திட்டு பொது தரிசனம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மா அவர்கள் அந்த பையனை பார்த்து சின்முத்திரை காட்டி அருள் பாலிக்கின்றார்கள். அதற்கு பின்னா என்ன நடக்குது பாருங்க. அந்த வசதி இல்லாத அந்த பையனுக்கு யாரார உதவிக்கு வந்து ஆஸ்பத்திரியை கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் போட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட நாளில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் படுத்திருக்கிற அந்த பெட்டில் தலையணைக்கும் கீழே இன்னும் பார்க்கும் பொழுது 3 வேப்பலை இருக்குது. உடனே டாக்டர் எல்லாம் சந்தேகப்பட்டு எதுக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருதயம் நல்லா இருக்குது, ஈரம் நல்லா இருக்குது, அந்த வீக்கம் மற்ற குறைகள் எல்லாமே நீங்கி பையன் 100க்கு 100 சரியா இருக்கிறாங்க. எப்படி பாருங்க சக்திகளை, அம்மா ஒரு ஏழை பையனுக்கு எப்படி அருள் பாலிக்கிறாங்கன்னு சொல்லிங்க. அதே மாதிரிங்க 1988 திருநெல்வேலியில அம்மாவுடைய ஊர்வலம். அம்மா மேடையில் அமர்ந்து பொது தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போ வெளியூர்லேருந்து வந்த ஒரு பெண், அவங்களுக்கு ஏற்கனவே கால் வலி, வயசு வேற ஆகிப்போச்சு, நடக்க முடியல, அதனால வேன்லேயே உட்காந்துக்கிட்டாங்க. வேனில் உட்காந்தாலும் மனசு வந்து அம்மாவை பார்க்கணுமேனு அப்படியே அடிச்சுக்குது. ஐயோ இவ்வளோ தூரம் வந்து அம்மா பார்க்க முடியலையே, நம்மளால் நடக்க முடியலையே அப்படின்னு பலவாறு ஏங்கி தவிக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்வலத்தில் அந்த வேனும் வந்துக்கிட்டு இருக்குது மெதுவாக. அப்போது அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணுக்கும் தன்னுடைய காட்சியை தரோன்னு ஆசைப்படுறாங்க. அதனால இங்கே அந்த மெதுவாக போயிட்டு இருக்கிற அந்த வேனுக்குள்ள ஒரு பாட்டு ரூபத்தில் அம்மா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த நடக்க முடியாத பெண்ணினுடைய எதிரில் உட்கார்ந்து கொண்டு அம்மா சொல்கிறாங்க, என்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வேலை தானே இறங்கி போயிடுறாங்க. எப்படி பாருங்க, அந்த ஏக்கம் மட்டும் இருந்தால் போது, எல்லாமே அம்மா சொல்லுவாங்க. இறங்கி போகும் பொழுது பிறகு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போனாங்களாம்மா சக்தியில். அதே மாதிரிங்க செங்கல்பட்டுல 5 வயது பெண் குழந்தை, பேரு ராஜிங்க. அதுக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு, வைத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் முடியல, ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு, ஐசியூவில் இருக்குது. இந்த நிலையில் இந்த நியூஸு மன்றத்தை சேர்ந்த சக்திகள் மூலமாக எல்லா சக்திகளுக்கும் நியூஸ் அனுப்புகிறாங்க. அப்போ மேல்மருவத்தூர் போயிட்டு வந்த அந்த மன்றத்தை சேர்ந்த சக்திகள், கணவன் மனைவி சம்பத்தும் அவருடைய மனைவியுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அம்மாவுடைய பிரசாதங்களை எடுத்துக்கிட்டு மருத்துவமனை போகிறாங்க. அங்கே போய் அந்த ராஜிங்கிற குழந்தைக்கு நெத்தியில் விபூதி பூசி விட்டு குங்குமத்தை, அம்மாவோட குங்குமத்தை வச்சு விட்டு கூப்பிட்றாங்க. அம்மா ராஜி அப்படின்னு கூப்பிட்ட உடனேமே குழந்தை டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது வரைக்கும் அது கண் முழிச்சே பார்க்கல. இப்போ கோமாவில் கிடந்தது. இது யாரு அப்படின்னு கேட்க, சம்பத் மாமா அப்படிங்கிறது குழந்தை. எப்படி பாருங்க, அம்மா காப்பாற்றிட்டா. ஒரு வாரம் கழிச்சு நல்ல முறையில் வீடு திரும்பி வந்ததுங்க அந்த குழந்தை. அதற்கு பின்னால மன்றத்தாரோட சேர்ந்து இருமுடி அணிந்து பாத யாத்திரையாக மேல்மருவத்தூர் வந்தது சக்தியில. எப்படி பாருங்க அம்மா அருள் பாலிக்கிறாங்கன்னு. அடுத்து பாருங்க, தூத்துக்குடியில ஹார்விபுரத்துல ஒரு மன்றம் இருக்குதுங்க. அந்த மன்றம் இருக்கிற வீதியிலேயே வள்ளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பால் வியாபாரம் பண்ணுறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. கறவை மாடு வச்சு அவங்க பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். அவங்க செவ்வாய்க்கிழமை அந்த ஓம் சக்தி மன்றத்திற்கு, ஹார்விபுரத்தில் இருக்கிற ஓம் சக்தி மன்றத்திற்கு ஒரு 200 மில்லி பால் இலவசமாக தருவாங்க. இப்போ மாடு இப்போ வர வர அப்படி வத்தி போச்சு. வத்தின பின்னால் இந்த பால் ரொம்ப குறைஞ்சி போச்சு, மன்றத்தை கொடுக்க முடியல. அதனால இருந்த பாலை ஒரு குழந்தை புள்ளத்தாச்சி வீட்டில் கொண்டு போய் ஊற்றி போட்டு வெறுங்கான எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது மன்றத்தின் வாசலில் நின்று ஒரு செவ்வாடை அணிந்த பெண், வள்ளியம்மா எனக்கு பால் ஊற்றிட்டு போ, ஏன் பால் ஊற்றாம போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா பால் தான் இல்லையவா, வெறுங்கானத்தான் இருக்குது அப்படிங்குது. கேனை நல்லா பாரு அப்படின்னு அந்த செவ்வாடை அணிந்த பெண் அதட்டம் குரலில் சொல்கிறார்.
ஆனால் வள்ளியம்மா கேனப்பா திறந்து பார்த்தா அதில் பால் இருக்குதுங்க, அரைப்படி பால் இருக்குது. சந்தோஷமா அந்த செவ்வாடை அணிந்திருக்கின்ற பெண் கையில் வைத்திருக்கிற சொம்புல 200 மில்லி பாலை ஊற்றிட்டு திரும்பி வருது. அப்போ அந்த அம்மா எங்கே போகுதுன்னு பார்த்தா அது நேராக மன்றத்துக்குள்ளே போகுதுங்க. மன்றத்துக்குள்ளே போய் கருவறை அம்மா முன்னால் அந்த பால் சொம்பை வச்சு போட்டு மறைஞ்சிருதுங்க. அம்மா தான் வந்து எங்கிட்ட பால் வாங்கிட்டு போனாங்கன்னு இது ஊர் வர சொல்லி கேனில் மீதி இருக்கிற பாலை, காலி கேனில் அரைப்படி பால் பக்கமாக தானே உண்டாகி அதில் பாதி அம்மா வாங்கிச்சு, மீதி இருக்குங்க பிரசாதம், அதை எல்லா இடத்துக்குமே அந்த வீதி பூரா பிரசாதமாக கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லைங்க சக்தியில், அன்றிலிருந்து அந்த வத்தி போன கறவை மாடு பழையபடி நல்லா பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சுங்களாம் சேர்த்தி. எப்படி பாருங்க அம்மாவுடைய அருள். ஓம் சக்தி.